நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி என்ன வேலை பாக்குறாங்க? தம்பி போலீஸ்ல இருக்காருமா. போலீஸா? கிழவிக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். ஊருகட்ட பயல, நான் ஏன் போலீஸுக்கு பயப்படணும்? திருடனுங்கள்ல போலீஸுக்கு பயப்படணும். கரெக்டா சொன்னீங்க ஆச்சி. அப்புறம் என்ன, பொண்ணு வர சொல்லுங்க. சுதா, அக்கா வர சொல்லுமா. சரிம்மா. சின்ன வயசுல இருந்தே நம்ம தமிழ் பார்த்து மாப்ள பொண்ணு வந்திருக்கு பாரு. இன்ஸ்பெக்டர் தம்பி, இவ்வளவு நாள் காத்திருந்தது பரவாயில்ல. பொண்ணு காலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி இருக்கால. சூப்பரா இருக்கு. மீனாட்சி, எல்லாருக்கும் காஃபி கொடுமா. பொண்ணு நல்லா இருக்கமா? பாத்துக்கிட்டேலா? நல்லா பாத்துக்கிடுங்க பொண்ண. பிறகு அங்க போய் எதுவும் குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம், இங்கேயே பேசி முடிச்சிருங்க. போலீஸ் வேலையில பொண்ணு கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. சாரி சாரி. சொல்லுங்க, ஒத்துக்கிட்டானா? நகையெல்லாம் எங்க வச்சிருக்கானா? அவன் அப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். ஏட்டையா அடி ஓத ஒரு மாதிரி எவனும் ஓத மாட்டான். 2 தட்டு தட்டுங்க அவனை, உண்மை தானா வெளியே வரும். சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஆத்தி, கோவக்கார போலீஸ் எல்லாம் இருக்கு. எங்க வீட்டு பிள்ளைய இவங்களை நம்பி அனுப்பலாமா? நீங்க கவலைப்படாதீங்க ஆச்சி. கட்டின பொண்டாட்டியும் பெத்த மங்களையும் கை நீட்டு அடிக்கிறத கேவலமா நினைக்கிறவன் நான். சரியா சொன்னீங்க தம்பி. ஐம் சாரி. அப்புறம் இருங்க இருங்க. தம்பி என்ன முடிவு பண்ணிருக்கு? தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? இதை தானே கேட்க போறீங்க? பிறகு அதான முறை. இதுல பொண்ணை பார்த்து முடிவு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. இங்க வரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். நானும் தமிழும் ஸ்கூல் டேஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம மீனாட்சி எனக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும். எனக்கு பரிபூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வீட்டில் அப்பா அம்மாவே கலந்துக்கங்க. தம்பி எடுக்கிற முடிவு தான் எங்க வீட்டுல இறுதி முடிவு. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, மலமலன் மற்ற விஷயங்களை பேசுவோம். இதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாங்கள் செய்யறதெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு தானே சேரப்போகுது. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருவோம். எங்களுக்குன்னு அப்படி தனிப்பட்ட முறையில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்களுக்கே நிறைய சொத்து இருக்கு. நீங்க உங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புனா போதும். அது எப்படிங்க முடியும்? சரி, உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ செய்யுங்க. என்னப்பா, நான் சொன்னது சரிதானே? நாங்க என்ன நினைச்சோமோ அதைத்தான் நீயும் சொல்லுவ. கடவுளா பார்த்து தான் இப்படி ஒரு வாழ்க்கையை மீனாட்சிக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? நிச்சயத்துக்கு இதுக்கு இன்னொரு நாள் குறிக்கணும். முக்கியமான உறவுகள் எல்லாம் இங்க இருக்கு. இந்த தட்டு மாத்துறதே நிச்சயமா வச்சுக்கலாமே. பாத்தீங்களா, இப்பமே மாமனார் வீட்டுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்க பாக்காரு மாப்பிள்ள. முகூர்த்தத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? இல்ல இப்பயே தாலி கட்டுறேன்னு சொல்றீங்களா? இப்பவே தாலி கட்ட சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். என் மாப்பிள்ள என்ன அவசரம்? நல்ல நேரத்துக்குள்ள தட்டை மாத்திக்கங்க. இப்படி வேண்டாம் வெறுப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் தான் இப்படி பண்ணுவான். இன்னைக்கு அவன் இல்லாத இடத்த நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க போல இருக்கே. முக்கியமாக பொண்ணை பார்க்க வேண்டியவன் அவன் ஆர்வம் இல்லாமல் இருக்கான்.
இதுலேருந்து தெரியலையா அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு? ம் அப்பா அவன் தானே நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சான். அது அவன் விருப்பப்பட்டு சொல்லலை, உங்கள் இம்சையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக சொன்னான். அவன் திருநெல்வேலியில் பொண்ணை பார்த்து பிரச்சனை ஆனதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கிறான். நீங்கள் என்னடனா இங்கே வந்து அடுத்த நாளில் இருந்தே ஓடுற பொண்ணு, பாடுற பொண்ணு, ஆடுற பொண்ணுன்னு கொண்டத்தூரில் நிலம் பார்க்குற மாதிரி பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு 2 மாதம் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னால் கேட்குறீங்களா? கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தான் எல்லாம் தெரியும். உங்களுக்கெல்லாம் திருப்தி தானே? பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? ஓ, பரம திருப்தி. லட்டு பிரமாதம், பார்த்தாலே தெரியுது. சம்மந்திக்கு ரொம்ப கிண்டல் தான். பொண்ணை பத்தி கேட்டா லட்டை பத்தி சொல்றாரு. இல்ல பொண்ணு பிடிச்சிருக்குன்றது தான் அப்பா அப்படி சொன்னாரு. ஓஹோ, அப்படி சொல்ல வர்றாரா? நான் அப்படியா சொன்னேன்? சம்மந்தி இப்ப என்ன சொல்றாரு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே எப்படின்றாரு இல்லப்பா. மாப்பிள்ளையும் இன்னைக்கு இங்க வந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவனுக்கு அவனுக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை, வர லேட் ஆகும், அதான் நாங்க வந்துட்டோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீடு பொறுத்த வரைக்கும் நானும் எங்க அம்மாவும் கிழிக்கிற கோட்டை என் தம்பி தாண்டவே மாட்டான். தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு தான் அந்த பக்கம் தாண்டுவான். எங்க விருப்பம் தான் அவன் விருப்பம். நாங்க பார்த்து சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட அவன் ரெடி இல்லங்க? கண்டிப்பா கல்யாணம் நடந்த மாதிரி தான். சம்மந்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாரு. அப்படியே வச்சுக்கலாம். எங்க பொண்ணுக்கு டபுள் ஓகே. நானும் நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ளையே அவருடைய ஆபீஸ்ல போய் அவருக்கு தெரியாம பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. அவங்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நீங்க ஒரு 10 நிமிஷம் அவங்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உண்மைதாங்க. திருநெல்வேலியில ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தோம். இவன் பேசின பேச்சை கேட்டு அந்த ஊரே ஆச்சரியப்பட்டு போயிடுச்சுங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளையான்னு. அந்த கல்யாணம் நடக்கலையேன்னு அந்த கிராமமே தேம்பி தேம்பி அழுதுன்னா பாத்துங்களேன். நான்லாம் மாப்பிள்ளைய பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். மாப்பிள்ளை அமைதியானவர்னு பார்த்த செகண்ட்லயே புரிஞ்சிருச்சே. என்ன ஒரு ஞானம். அப்புறம் என்ன, உங்களுக்கும் பொண்ணை பிடிச்சு போச்சு, எங்களுக்கும் பையனை பிடிச்சு போச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கடவுள் புண்ணியத்துல காசு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே செய்வோம். நீங்க எதிர்பார்க்கறத விட நம்ம பையனும் அதிகமா செய்வாங்க. ஏதாவது ஒரு சனிக்கிழமையா பார்த்து 7-7:30 ஃபோன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். சனிக்கிழமை என்ன விசேஷம்? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவன் ராகவேந்தர் கோயிலுக்கு போவான். அதான சொல்ல வந்தீங்க? ஆமா ஆமா, ராகவேந்தர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பார்த்த சாரதி கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு தான் வருவான். ஓ, அவ்வளவு கடவுள் பக்தியா? ஆமா, சனிக்கிழமை ஆனா பக்தி முத்தி முக்தி அடைஞ்சிருவான். பரவாயில்ல, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்க தானே போறீங்க. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாள்ல நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருவோம். அது வந்து அது நடக்கிறப்ப நடக்கட்டும். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால ஒரு தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணிடலாம். கல்யாணத்தை உறுதி பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? என்னப்பா, கரெக்ட் தானே? அது இல்லைங்க, அதுவும் சரிதான். என்னையா அது, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம விட்டா நீங்க 2 பேரும் ஒரு தாலியை வாங்கி வந்து பொண்ணு கழுத்துல கட்டிடுவீங்க போல இருக்க. என்ன சம்பந்தி, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவும் அதான் ஃபீல் பண்றாரு. இப்பவே நம்ம தட்டை மாத்திரலாங்க. அதுவும் சரிதான். கோமதி, உள்ள போய் வெத்தலை பாக்கு பழம்லாம் ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு வா. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கொஞ்சம் சும்மா இருங்க. இப்பதான் அவன் இறங்கி வந்து பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கான். பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, அப்புறம் என்ன வேணும்? சம்பந்தி, தாம்பூல தட்டை மாத்திக்கலாமே? நான் வெயிட் தூக்க கூடாதுங்க, இவங்க வாங்கிப்பாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கையை பிடிங்க. ரொம்ப தங்கமான டபுள் ஓகே. மகனே சரவணா, இது எதுக்குமே அப்பா காரணம் இல்லடா. என்ன தப்பா நினைக்காதடா.